கிச்சனை பேஸ்ட்ரி பிற உணவுகளாயினும் வகுப்பு அறைக்கு கொண்டு வர முடியாது. நீங்கள் உணவகத்தில் மட்டும் உணவருந்த முடியும். யாரும் இனிப்புடன் செல்ல முடியாது. பலகையும் மாற்ற வேண்டும். அங்கே வைப்போம் மழை பிரிவுன இது ஃபாலோ பண்ண வேண்டும். எனவே நான் அதையும் மாற்ற வேணும். சாணியிருக்கும் உண்மையில தெரிஞ்சிருக்க வேண்டும் அம்மா சாப்பாடுகளை வகுப்புக்கு கொண்டு வரலாம் என்று. இப்போது எல்லாமே தயாரா இருக்கின்றன. மாணவர்கள் வருவதை நாங்க காத்திருக்கிறோம். இங்கு ஹலோ மிஸ்ஸஸ் மோனிகா. கிரேஸ், நீ மிட்டிங்களை ஏன் அணிந்து இருக்கிறாய்? நம்ம ஸ்ரீல இருக்கிறோம், தெருவில இல்லை. உன் கைகளை எங்கு வைத்திருக்கிறாய்? ஓ, நீ கேக் அலுவலகத்திற்கு கொண்டு வர முடிவு செய்தாயா? இல்லை, அதை செய்ய முடியாது. நான் கடந்தேன். கிடையாது, நிறுத்து. நீ எதை எடுத்து செல்ற? ஓ, அது என்ன? ஒரு உலக வரைபடம். பார்க்கலாம். அதுதான், என்னை விட முடியாது. வகுப்பறையில கேக் வேண்டாம். போங்க, வருந்துகிறேன். சரி, இன்னும் யாராவது வகுப்பறைக்குள் உணவு கொண்டு வருகிறார்களா என்று பார்க்கலாம். நான் அப்படியே செய்ய முடியும். நான் அவளை கடந்து விடுவேன். யார் ஓர்த்தது? கிரேஸ். ஹாய் மிஸ் மோனிகா. நான் சொன்னேன் கிடையாது. இங்கிருந்து வெளியே போங்கள். என்ன அற்புதமான நாள் இல்லையா? இல்லை. இறுதியில பண்ணது நான் ஒரு கேக் கொண்டு செய்ய முடியுமா? ஓ, நான் பறித்து பிடித்தேன். கிரேஸ் கேக்குடன் திரும்பி வந்தார். அவளை ஜாதியில் வரவிட மாட்டேன். பதிலை பிடிக்கவும் மகளே. ஆஹா, பெரிய கூப்பா பூப்பாஸ் என்னை நோக்கி பறக்கின்றன. என் கேக். ஓஷ், இது உறுதியாக ஒரு ஸ்ட்ரைக். நல்ல வெடி. கிரேஸ், நீ கேக் கொண்டு வந்திருந்தால் கண்டிப்பா உன் பெற்றோரை அழைத்து வைப்பேன். எனக்கு இது பார்க்க சொல்லுங்கள். ஆசிரியரோட புத்தகங்கள் அந்த சால்மடையில் இருக்கின்றன. மீறி நல்லபோடு இருக்கின்றது. நீங்கள் வகுப்பறைக்கு போகலாம். பாடம் விரைவில் தொடங்கும். நன்றி மானிகா மிஸ். இப்போது நான் உங்களிடம் அனைத்தையும் கூறி உங்களுக்கு காட்டுவேன். ஒரு துண்டை கொண்டு செல்வது நேர்மையாகவும் போதாமலும் இருக்கும் என்று நான் முடிவு செய்தேன். வணக்கம் லிலி, நான் ஒரு பெரிய கேக் கொண்டு வந்தேன். அதை நான் எங்கே மறைத்தேன்? சரி, என்னுடன் பிழை. நன்றி. அதை பார். நீங்கள் உண்மையில் கேக்கை உள்ளே கொண்டு வந்தீர்களா? ஓ மை காட். குறிப்பிட்ட சில முயற்சிகள் வெற்றி பெறல. ஆனா நான் இன்னும் ஆசிரியர் அருகே சென்று விட்டேன். ஆனா இப்போது எனக்கு இந்த கேக் இருக்குது. இது ராஜா இருக்குது. இதை சுவைக்க விரும்புறேன். லிலி, வாங்க. இது சுவை. நீங்க எப்படி இருக்கீங்க? மிகவும் ருசி. அது எனக்கு கொடுங்கள், தயவு செய்து. கண்டிப்பாக. இதோ உங்களுக்காக. எனக்கு தெரியும். மிஸ் மோனிகா கவனிக்கும் முன்பு சாப்பிடுகிறோம். அல்ஜிப்ராவை மகிழ்விக்கும். நன்றி. எவ்வளவு ருசி. வகுப்புக்கு செல்லலாம். நின்று விடுங்கள். அது மட்டும் தானா? ஆனால் இங்கே பல இருக்கின்றன. நான் அதை திருப்பி தர மாட்டேன். கிரேஸ், மூச்சா பிடிக்காதே. எனக்கு ஒரு சாண்டி வேணும். இல்லைன்னா எல்லாமே குப்பையில போகும். நம் ஃப்ரிட்ஜ் அணைச்சிட்டோம். ஓ, இது எனது M&M. ஓ இல்ல மிஸ் மணிகா, நீங்க எப்பவும் கொடூரமா இருக்கிறீங்க. கிராஸ், வகுப்பு எந்த நிமிஷத்திலாவது ஆரம்பிக்கும். வேகமாக, முடிவாக. எல்லா மாணவர்களும் எங்கே? ஓ குவென்டின், என்ன அழகான வேஷம் உங்களிடம். மாலை வணக்கம் மிஸ் மோனிகா. ஹலோ ஹலோ, இருங்கள். ஏன் அந்த தொப்பியை அணிந்திருக்கின்றீர்கள்? நீங்கள் என்ன மறைக்கிறீர்கள்? சோடா திரும்ப கொடு. அது கண்டிப்பா காண்டிபினில் போகும். நான் எதையும் கேட்க விரும்பல. உடனே வகுப்பறைக்கு போய் தயாராகு. மாலை வணக்கம் மிஸ் மோனிகா. சாக்லேட்டை எங்கு மறைக்கலாம்? உங்க பைகளை காண்பீங்க. இதோ. அது என்று அல்ல, எனக்காக. நான் அடுத்த இனிப்புகளையும் வாங்குறேன். அப்புறம் நீங்க வகுப்பறைக்கு செல்லலாம். சரி, வேலையை தொங்கிட்டேன். வலியவங்க சம்பளவில்லாதவங்களா இருக்காங்க. குழந்தைகள் இன்னும் வகுப்பிற்கு போகிறார்களா? எவரும் இருப்பதாக தோன்றவில்லை. மிகச்சிறந்த எல்லா இனிப்புகளையும் சாப்பிடலாம். ஓ, அன்பு கூர்ந்து நான் நேசிக்கிற அனைத்தும் எனதுதான்.
இங்கே நான் சாக்லேட்ல மூழ்குவேன். வீட்டுக்கு வந்து அனைத்தையும் முயற்சிப்பது நல்லது. அதற்கு பதில் வகுப்பறைக்கு போவது. மிஸ் மோனிகா. ஆமாம், நாங்கள் மிட்டாய் எடுக்கலாம். அச்சோ, வாங்க பெண்களே, வாங்க. விழிக்காதபடி சும்மா இருங்கள், போகலாம். என்னிடம் பல சீரல் உள்ளது. என் வகுப்பு நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். மிஸ் மோனிகா இங்கே. மிஸ் மோனிகா, நான் வகுப்புக்கு போகலாமா? ஆய்வு முடிந்த பிறகு மட்டும். நீ இனிப்பு கொண்டு வருகிறாய், ஒப்புக்கொள். உன் பாக்கெட்டில் சாக்லேட் மறைத்து இருக்கும் என்று நான் அறிவேன். நான் இப்போ எவ்ரிதிங் தரப்பேன்னு வாங்க. ஆம், அவை கீழே விழுந்தது. அருமை, சரியானது. இப்போது நீ சுத்தமாக இருக்கிறாய். வகுப்புக்கு செல்லலாம், ஆனால் என் சாக்லேட். மிஸ் மோனிகா, அவசியம் உறுதி சார். நன்றாவது இஸ்டின்டன். ஓ ஸ்டாயிஸ், எனக்கு ஒரு அருமையா சுசா வந்துடி. நான் நிறமுள்ள ஹிபாபுபா நகங்களை பண்ணலாம். அது நிஜமா இருக்கும். மிஸ் மோனிகா அதை கண்டிப்பா தவற விடுவார். எனது நகங்கள்ல முயற்சித்து பார்க்கலாம். பூர்த்தி சிறிது பீன்ஸ் பார்ப்பு. உன்னால கைக்குற்றிகளையும் ஆராய வேண்டும், மிக கவனமாக. ஓ, எதுவும் இல்லை. உன் வாய்க்குள் ஏதாவது மறைத்துள்ளாயா? அது காலியாகவே உள்ளது. உன் காதுகளையும் நன்றாக பரிசோதிக்க எனக்கு அவ்வாறு அனுமதி தரு. அனைத்து விஷயங்களும் தெளிவாக உள்ளன என்று தெரிகிறது. இப்போது நீ செல்லலாம். காத்திருக்கவும். உங்களுக்கு என்ன சண்டி லில்லி? இது வரல புதிய மினிக்யூர். சமீபத்துல ஒரு புதிய மினிக்யூர் பண்ண செய்கிறாய். வா லில்லி, நான் உடனே அங்கே வருகிறேன். ஓ, அழகான நகங்களுடன். அரிச்சகம் என்னுடைய கீழ்ச்சி ஸ்ரீசுரையா கிரேஸ் செம்மழகு. ஆனால் மேய்ச்சுகிறேன். சுபீதத் சீபடத்துக்கு நகம் அவரை சீப்படலாம். என்ன வைஷியஸ் ப்ளீஸ் சாட்சியம் சியாடிச்சு. நான் பப்ளி நகங்கள். மிஸ் மோனிகா கூட கவனிக்கல. நான் அப்புறம் 5 ஸ்டம்ப இனிப்புகளை எடுத்து வகுப்பறையில் சென்று விட்டேன். ஓ, ருசியாக இருக்கின்றது. எங்க கண்களுக்கு நம்பிக்கை வரல, எனக்கு கவலை உள்ளது. கிரேஸ், நீ நல்லா இருக்கியா? சரி, நான் என் உட்கார வேண்டியதை சாப்பிடுறேன். எவ்வளவு நகைச்சுவையான வீடியோ. நான் அதை குவென்டினை காட்ட வேண்டும். ஓ மை காட், சூப்பர் ஆப். அதை பாருங்கள். அதை பார்த்து அங்கே அவரிடம். மிஸ் மோனிகா இன்னும் அலுவலகத்தில் அடிக்கடி இருக்கிறாரா? இல்ல, எனக்கு சாக்லேட்டுடன் அவளை கடந்து செல்ல முடியாது. என்னையாவது யோசிக்க வேண்டும். ஒரு யோசனை. நான் சாக்லேட்டை ஒரு போன் போல மாற்றிக்கொள்கிறேன். நீங்கள் வெறும் ஸ்டிக்கர்களை ஒரு போன் வடிவத்தில் அச்சிடி சாக்லேட்டை ஸ்டிக்கர்களால் சுற்றி போட வேண்டும். அதே போல. அருமை. உள்ளே சாக்லேட் இருக்கிறது என்று யாரும் யூகிக்க மாட்டார்கள். நானே யூகிக்க மாட்டேன். எனக்கு தெரிஞ்சிருந்தால் கண்டிப்பாக என் லைஃப் ஹேக்க பார்த்து போகலாம். உண்மையான போனை இங்கே மறைத்து வைப்போம், ஆனால் சாக்லேட் போனுடன் செல்லலாம். வணக்கம். ஆம் அம்மா, ஓரளவுக்கு சரிதான். மாலை வணக்கம் செல்வி மோனிகா. நிறுத்து, உன்னிட்ட என்ன இருக்குது? நான் எங்க அம்மாவோட பேசுறேன். சரி, பிங்கோ. ஹூரே, இது வேலை செய்தது. நம்ப முடியல. இந்த சத்தம் எங்கே இருந்து வந்தது? உன்னிடம் 2 போன்கள் உள்ளதா? என்னை ஏமாற்றுகின்றாய் போல் தோன்றுகிறது. ஜேமி, உன் ஜேபில் உள்ளதை எடுக்க. இருக்கும் உண்மையான தொலைபேசி எனக்கு தெரியும். எனக்கு 2 கைபேசிகள் உள்ளன. 2லும் அம்மாக்கள் எனக்கு அழைக்கிறார்கள். எனக்கு எல்லாம் புரியுது. இந்த போன்கள் ஒன்று நிச்சயமா எங்களிடத்து அது உள்ளது. அவை ஒரே மாதிரியான தோற்றம் கொண்டவை. ஆனா இதுவே உண்மையில இல்ல. இது சாக்லேட் இல்ல. செல்லட்டும். எடுத்துக் கொள்ளலாமா? ஓ, நான் மதிய உணவு சாப்பிட மறந்து விட்டேன். ஆமா, நான் வகுப்பில் சாப்பிட்டு உங்களுக்கு பிறப்பிடம் அலுவலகமா இல்ல திரைமறையில? மீண்டும் மிஸ்ஸஸ் மோனிகா, சாக்லேட்டுகளை குறித்து யோசிக்கிறியா? முடியாது கிரேஸ். சரி, உள்ளவா. லில்லி, இல்ல, நீங்க பாப்கார்ன் தர முடியாது. சாப்பிடும். குவென்டின், இப்படி பாறைக்கு பண்ணிட்டியா இந்த உணவறைக்கு? கண்டிப்பா ஆபீஸ்ல இல்ல. நான் எப்படியாவது யோசிக்கணும். ஓ ப்ளீஸ், எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு. என் உணவை எல்லாம் எழுத்துல மறைக்கிறேன். புத்தகம். இறுதியாக கணித பாட புத்தகம் பயனுள்ளதாக இருந்தது. இது எனது முழு மதிய உணவை சரியாக பொருந்துகிறது. நல்லா, மிஸ் மோனிகா கவனிக்க மாட்டார் என்பதில் வழி இல்லை. இதை பார்ப்போம். நான் எப்படி புத்திசாலி? நான் கண்டிப்பா வகுப்புக்கு செல்றேன். ஓ லிலி, எனக்கு கண்ணாடிகளை கேடுங்க. எனக்கு எதுவும் தெரியவில்லை. நான் கத்திரிக்காய் அசைப்புகளை விளக்கம் செய்கிறேன். நான் ஒரு புத்திசாலி போல நடிக்கிறேன். நிறுத்து. நீ என்ன எடுத்துக்கொள்கிறாய்? சிறிது பாடனோலா சங்கீத் தருஷம். ஹூம், அது சரி. குவென்டின், ஏதாவது புரிஞ்சுக்கல, பாடநூலை திருப்ப வேண்டும். நீ கியூல் ரேஸ் செல்லலாம். நன்றி செல்வி மோனிகா. அவள் கவனித்தாளா என்ன நினைத்தேன். ஹூரே,
நான் தேர்ச்சி பெற்றேன். இப்போது இளமனதுடன் மதிய உணவை கொள்ளலாம். எனக்கு இனி கண்ணாடி தேவையில்லை. நான் மிகவும் பசிக்கிறேன், நிச்சயமாக பசிக்கிறேன். நகெட்ஸ் முதல் தொடங்கலாம். அவற்றின் நறுமணம் அருமையாக உள்ளது. வாயில் நீரூற்று பெருகுகின்றது. நீங்க எப்படி இருக்கிறீங்க? இது மெக்டொனால்ட்ஸ். நானும் விரும்புகிறேன். எவ்வளவு சுவையாக இருக்கிறது. நான் உற்சாகமாக Oh my உள்ளேன். god, குவென்டின், நீ அதை எப்படி செய்ற? நீ ஒரு புராணவியலாளர். சுரக்கலாம். நான் சொன்னிட்டேன். எப்ப நாம் சுவையுள்ள உணவை சாப்பிடலாம். தரா எப்போதும் என் அகப்பமேனோ ஃபாண்டா சோடாவை என் லாக்கரில் வைக்கிறாள். அதை எனக்கு மிகவும் பிடிக்கும். ஆனால் அதையுடன் நான் வகுப்பரங்கத்திற்கு செல்ல அனுமதிக்காது. ஓ லிலி, வணக்கம். தினமும் அறிவை அடையும் புத்திசாலி மாணவி. எனக்கு உன்னை பற்றி பெருமைப்படுகிறது. இப்படியே நான் மேட்ச் அவசரனா இருக்கணும். ஓ கிரேஸ், நீங்க இயல் படிக்க துவங்கிவிட்டேன். இது என்ன மிகவும் ஆர்வமாக்குகிறது. நான் இந்த குழாயை மற்றொரு படிக்கத்துடன் கலந்தால் என்ன ஆகும் என்று உங்களுக்கு தெரிகிறதா? நான் இன்னும் தெரியவில்லை. வீட்டில் ஒரு பரிசோதனை மேற்கொள்வது சாத்தியமாக இருக்கும் என்று நம்புகிறேன். ஓ அதுதான், நான் சோடாவை சோதனை குழாய்களில் ஊற்றலாம். நீங்கள் அப்படி சிரித்துக் கொண்டிருக்கிறீர்கள் ஏன்? அது எனக்கு கொடு. நன்றி. நீ இப்போ கிளம்பலாம். ஆஹா, இது எனது. சூப்பர். இப்போது இந்த ரசாயனங்களை எல்லாம் ஊற்ற வேண்டும். சோதனை குழாய்களை விடுவிக்க. அடடா, என்ன பரிதாபம், என்ன அருவருக்கத்தக்க விஷயம். ஓ துப்புரவு பணிப்பெண், நான் என்ன செய்தேன் என்பதை கண்டுபிடிக்காதிருக்க வேண்டும். ஓ என்ன நடக்கிறது? மிஸ் மோனிகா சோடாங்கிற ஊனாட்டாங்களா? சரியா, நானே இதை இந்த குழாய்களில் ஊற்றி விடுவான். நன்று. வெவ்வேறு சுவைகள் கூட. அருமை. வணக்கம் மிஸ் மோனிகா. வணக்கம் கிரேஸ். உங்களுக்கு ரசாயனத்திலும் ஆர்வமா? அற்புதம். நன்றா பண்ணதாய். நன்றி. நான் வகுப்பறைக்கு உள்ள வரலாமா? நான் உங்களுக்கு ஏதாவது காட்ட வேண்டும். என்னோட வாருங்கள், உட்காரவும். நீங்கள் அதிர்ச்சி அடைய வாய்ப்புள்ளது. ஆனால் நான் உட்பொதிகளின் ஆசிரியராக இருந்தாலும் எனக்கும் அறிவியல் ஆர்வம் உள்ளது. நமது பொருட்களை கலந்து விடலாமா? ஒரு பாதுகாப்பான பரிசோதனை ஒன்றை நான் அறிவேன். இந்த குழாயை எடுத்து இதில் ஊற்ற வேண்டும். இல்லை மிஸ் மோனிகா பண்ணருக டிவோய்ஸ்ன. ஓ தீரசுமுரன் தோளமடை எதிர்வினை. என்ன அது? என்னது என்ன சின்னது சோடாவை போல மணக்கிறது. இனி என்ன பண்ண கிரேஸ்? நான் விவரிக்க முடியும். இது எல்லாம் நான் குடித்து விடுகிறேன். பின்னர் என்னுள் வேதிப்பு நடக்கும். என்ன, அதுதான் ஆரோக்கியமாக இல்ல. அவள் என்ன பண்ற அப்படின்னு ஆச்சரியமா இருக்கிறேன். அவள் என் நல்லவற்றை சாப்பிடுறாளா? உண்மையிலேயே எல்லாம் என் பையில இருந்ததே. இது நியாயம் இல்லை. ஓ ஆமா, பழி வாங்க வேண்டும். என்ன யோசிக்கலாம்? ஓ எனக்கு ஒரு யோசனை வந்தது. எனக்கு கருவிகள் தேவை. எனக்கு வண்ணம் மற்றும் தூரிகை தேவை. நான் என்னை முழுவதும் நீளமாக வரைய வேண்டும். அப்படியே இப்போது நான் வகுப்புக்கு போகிறேன். இங்கே ஆசிரியரை தவிர யாரும் இல்லை. எனவே நான் சுவருடன் கலந்து விட வேண்டும். கதவை மூடுவோம். அஃப்க். அது என்ன? யார் உள்ள வந்தார்? யாரும் இல்லை. விசித்திரம். இது என் கற்பனைதானா அல்லது மீண்டும் தொல்லையா? ஓ, நான் இன்னும் சில இனிப்புகளை தின்ன போகிறேன். திரும்பவும் இந்த அவளையத்தை நான் பார்க்கல. நான் சுவரை ஒட்டி நகர்ந்தால் அவளை என்ன கவனிக்க மாட்டான். நாம் சுவருடன் ஒரே நிறத்தில் இருக்கிறோம். சரி, கிட்டத்தட்ட அங்க. ஓ இல்ல, அதை மறந்துட மாட்டேன். அது அருவருப்பாக இருக்கிறது. எனக்கு சில நல்லவை தேவை. சரி, என் எல்லா பொருட்களையும் என் பையில திருப்பி வைக்கிறேன். இப்ப இங்க இருந்து வெளியேறுவோம். சரி, பார்க்கல. அருமை. சரி, போகலாம். ஓ, நான் சற்று சுறுசுறுப்பாக இருக்க சென்றேன். ஏய், எல்லா நல்லவைகளும் எங்கே? அவை இங்கே இருந்தன. யார் அவற்றை திருடினார்கள்? வெளியேறுவதற்கு கொஞ்சம் மட்டுமே உள்ளது. செடியின் பின்னால் செல்ல வேண்டும். இல்லையெனில் அது கவனிக்கப்படும். ஓ இல்லை, நான் பிரச்சனையில் இருக்கிறேன். ஆஹா, அது யார்? ஓ என் செல்லமே. சரி, நான் உன்னை கண்டுபிடிக்க போகிறேன். அது யார்? உடனே வெளியே வா. நான் உன்னைத்தானே கண்டுபிடிக்கிறேன். இல்லையெனில் இது மோசமாகும்.
ஓ, அந்த நாற்றம் என்ன மிகவும் மோசமாக இருக்கிறது. என் காலடியில் நீல நிற குளம் ஏன் இருக்கிறது? ஓ, அது யார்? கேண்டி, நீ அலுவலகத்துக்குள் நுழைந்து கொண்டு நான் பறிமுதல் செய்த சுவைகளை கொண்டு சென்றாயா? முதல்வரிடம். நான் பள்ளியில் உள்ள மோசமான ஆசிரியர் திரு பிச்சரின் ஆசிரியர் பதிப்பாக மாற வேண்டும். நான் இப்போது அவரின் நகல். வாசல் தட்டுவோம். ஆமாம், காத்திரு, எனக்கு சில பூக்கள் தேவை. சரி, இது சிறந்தது. இப்போது நாம் கூட அந்த பெண்மணியிடம் செல்லலாம். யார் தட்டுகிறார்கள்? ஓ, நான் உங்களை முதல்வரிடம் அழைத்துச் செல்வேன். பிச்சர், சரி, என்ன செய்கிறீர்கள் என் அலுவலகத்தில்? ஓ, அவை எனது பிடித்த மலர்கள். நன்றி, வாசனை அருமையாக இருக்கிறது. உள்ளே வாருங்கள். நான் சொன்னேன், இது வேலை செய்யும். என் கண்களுக்கு நம்பிக்கை இல்லை. அவர் என்னுடன் இருக்கிறார். திரு பிச்சர், நீங்கள் என்னை காதலிக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியும். ஏன் நாங்கள் அதிக நேரத்தை வீணடிக்க வேண்டும்? நாம் ஒன்றாக இருக்கலாம். முடியாது. ஓ, ஒரு நிமிஷம் மிஸ் ப்ரூக். நீங்கள் சரி, எனக்கு நீங்கள் பிடிக்கும். ஆனால் ஒரு ஆனால் இருக்கிறது. நான் உன்னை மற்றவர்களை போல இல்லைன்னு தெரிஞ்சேன். இசைய ஆன் பண்ணுவோம். இப்போ நல்லா இருக்கு இல்லையா? ஓ, நான் இன்னும் கொஞ்சம் தள்ளி இருக்கிறேன். ஒருவேளை நாம் வேறு ஒரு நேரத்தில் எடுத்துக்கொள்ளலாம். நமக்கு முழு வாழ்க்கையும் முன்பாக இருக்கிறது. ஓ இல்ல, ஏன் தாமதம்? சாக்லேட். ஓ, சாக்லேட். ஓ, எவ்வளவு அழகாக இருக்கிறது. எனக்கு அது வேண்டும். நாம் சேர்ந்து நடனமாடுவோம். நான் உங்களை வழி நடத்துவேன் திரு பிச்சர். என்னை காப்பாற்றுங்கள். நீங்கள் இவ்வளவு வேகமாக செல்ல முடியாதா? எனக்கு வாந்தி வரப்போகிறது. ஓ, இது டாங்கோ. இது மிகவும் காதலான உணர்ச்சிகரமான நடனம், குறிப்பாக நம்மை போன்ற காதலர்களுக்கு. என்ன, நீங்கள் மிஸ்டர் ஃபிட்சர் அல்ல. அவருக்கு உண்மையான மீசை இருக்கிறது. நீங்க யாரு? இப்பவே ஒத்துக்கோங்க. ஓ, மன்னிக்கவும், நான் திரு பிச்சர். இல்லை, இது கென்னி. பெற்றோர்களுடன் முதல்வரிடம் ஒப்புக்கொள். சரி, அவள் என்னை உள்ளே விடவில்லை என்றால் நான் நிஞ்சாவாக மாறி எல்லா இனிப்புகளையும் திருடி விடுவேன். நிழலாக நடந்து செல்வேன். அவள் என்னை கவனிக்கவே மாட்டாள். எனக்கு ஒரு கயிறு வேண்டும். ஓ, கியா, நாங்கள் அலுவலகத்திற்கு போகிறோம். நான் யாரையும் பார்க்கவில்லை. போகலாம். ஐயோ, பாத்திரத்திலிருந்து வெளியே வராது. இங்கே மிஸ் ப்ரோ. அங்கே இனிப்புகள் இனிப்புகள் எவ்வளவு சுவையாக இருக்கிறது. ஆஹா, ஆனால் அது நியாயமில்லை. அவை எனது. எனக்கு ஒரு ஆளுகையாளர். அருமை. இப்போது கயிற்றை எடுத்து எரிகிறோம். அப்படியே நான் மேல் தளத்தின் கீழே ஊர்ந்து செல்கிறேன். அவள் என்னை அங்கே கண்டுபிடிக்க மாட்டாள். இனிப்புகளை திருடுவது குழந்தையிடமிருந்து லாலிபாப் திருடுவதை விட எளிதாக இருக்கும். ஆனால் மிஸ் ப்ரூக்கை கவனத்தை சிதறச் செய்ய வேண்டும். அது என்ன? அது யார்? ஏதோ தரையில் விழுந்தது. அது ஷாக் ஆகிறதா? ஆனா எப்படி? காரணத்தை கண்டுபிடிப்பேன். நான் அருகில் இருக்கிறேன். நான் கொஞ்சம் நீட்ட வேண்டும். ஓ, வேலை செய்யல. ஓ, வா. இல்ல. ஓ இல்ல, கயிறு. இது கிழிகிறது. ஓ இல்ல, இப்போது இல்ல. இது கிழிந்து விட்டது. இது தோல்வி. நான் ஒரு சத்தம் கேட்டேன். இன்னும் யார் இருக்கிறாங்க? ஓ ஆம், நீ என் இனிப்புகளை திருட விரும்பினாய். நான் இப்போது உன்னுடன் சரி செய்வேன். நான் என்னை பாதுகாக்க தெரியாது என்று நினைக்க கூடாது. சரி, நான் அதை செய்ய முடியும். எனக்கு முக்கோணங்கள் உள்ளன. அடடா, அது எளிது. நான் அதை சமாளிக்க முடியும். சரி, உன் சுட்டியை எடுத்துக்கொள்கிறேன். எனக்கு தேவை ஒரு கயிறு மற்றும் ஓரளவு கோல். இது வேலை செய்தது. எனக்கு இப்போது பாயிண்டர் இருக்கிறது. என்ன சொல்ற? என் அலுவலகத்தில் இல்லை. எப்படி இனிப்பு பொருட்களை பெறுவது என தெரியவில்லை. எதுவும் நினைவுக்கு வரவில்லை. ஓ சரி, சின்னத்தை விருந்தாக மாற்றுவோம். எல்லா மாணவர்களும் ஒரு நிமிடத்தில் இங்கே இருப்பார்கள். ஆமா. ஹே நண்பர்களே, இங்கே ஒரு பார்ட்டி இருக்கிறது. போய் சந்திப்போம். ஆமா, சரியான திட்டம். நான் எல்லா பெற்றோர்களையும் அழைக்கிறேன். நீ இங்கே என்ன பண்றாய்? இது ஒரு வகுப்பு எல்லாம் அல்ல.
முடியாது. சரி, அவள் என்னை கவனிக்க மாட்டாள் என்பதால் நான் தப்பிக்கப் போகிறேன். இங்கே நிறைய பேர் இருக்கிறார்கள். இறுதியாக என் நல்லவை அவை மீண்டும் எனக்கே. இப்போது அவள் என்னை கண்டுபிடிக்கும் முன் இங்கிருந்து வெளியேறுவோம். ஹூரே, இது வேலை செய்தது. ஓ, இப்போது நான் என் நல்லவைகளை சாப்பிடலாம். சுவையாக இருக்கிறது. இறுதியாக என்ன கொடுமை, அவர்கள் என்னை கேட்க முடியவில்லை. இசை மிகவும் சத்தமாக இருக்கிறது. என் இனிப்புகள் அவை எங்கே? அவை போய்விட்டன. இல்லை. அவள் கவனித்தாள்.